ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 20ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை காரணமாக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரி விளைவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ அந்த வகையில உங்களுடைய ராசி விருச்சிகம் ராசியை இருந்தா விருச்சிக ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி அற்புதங்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது, அதாவது இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதா இல்ல ஆபத்தான ஒரு காலகட்டமாக இருக்க போதா அப்படிங்கறத கண்டிப்பாக நீங்க இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம். இந்த கிரக நிலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படுத்தும். கிரக நிலை அடிப்படையில இந்த பயிற்சி காரணமாக கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மே 20ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான உபஜய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் பண வரவுகள் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆனாலும் பணத்தை செலவு செய்யும் போது நிதானம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தன்னிச்சையாக எந்த முடிவுகளும் நீங்க எடுக்க முடியும் போது புதிய பொலிவுடன் காணப்படக்கூடிய சூழல் உங்களுக்கு பிறக்குங்க. ஸோ நீங்க தன்னிச்சையா ஒரு முடிவை எடுக்கும் பொழுது கண்டிப்பா அந்த முடிவு நீங்க எதிர்பார்த்தபடி அமையும் அப்படின்னே சொல்லலாம். இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பாதை ஒரு புதிய பொழிவு கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. பங்குச்சந்தை முதலீடுகள் பார்த்தீங்கன்னா லாபகரமாக அமையலாம். கூட்டு தொழில் மூலமாக நல்ல வருமானம் பெறக்கூடிய அற்புதமான சூழல் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணி காத்திருந்த ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, அந்த விஷயம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அற்புதமான ஒரு நேரமாகவே நாம எடுத்துக்கொள்ளலாம். மே 20ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா நீங்க எந்த முயற்சி வேண்டுமானாலும் செய்யலாங்க. இந்த மே 20ஆம் தேதிக்கு பிறகு இவ்விரண்டு கிரகங்களுமே பலவீனமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த கிரகங்கள் பலவீனமாக இருக்கு, இதனால உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 20ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவதால் புதிய தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்குங்க. எடுத்த காரியம் யாவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லப்படுது. போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழல் மாணவ மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ மாணவர்கள் எதிர்பார்த்த ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாங்க. மே 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமான அஷ்டம ஸ்தானத்திற்கு செல்வதால் அடிக்கடி விருந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் ஒரு அற்புதமான நிகழ்வு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்க போகுது. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சில நேயர்களுக்கு கண்டிப்பா உண்டாகலாம். ஸோ விருச்சிக ராசி நேயர்களில் இந்த மாதிரி எண்ணங்கள் ஆசைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இதற்கான முயற்சிகளை நீங்க நிச்சயமா மேற்கொள்ளலாம். ஸோ வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருப்பதால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நல்லபடியாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வருட கோள்கள் பார்க்கும் பொழுது கேது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சென்றிருப்பதால் புதிய தொழில்கள் மூலமாக நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நேரம் தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையலாம். ஸோ தொழில் ரீதியாக நீங்க ஏதாவது தொலைதூர பயணங்களை மேற்கொண்டாலும் சரி, தொலைதூர பயணங்கள் மூலம் தொழில் ரீதியாக ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி, இதன் மூலம் நிறைய ஆர்டர்கள் நல்ல ஆதாயம் உங்களுக்கு தேடி வரும். 4ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் கண்டிப்பா அவசியம். ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உடல் நலத்தின் மீது ஒரு கண் வைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்படுது. ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே அலட்சியமா விடாமல் கண்டிப்பாக நீங்க பார்த்து கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. அதுபோலவே அன்னையிடம் வீண் விவாதங்களை நீங்க செய்யவே கூடாதுங்க. ஸோ தாயாரிடம் இந்த மாதிரி விவாதங்களை நீங்க மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க டென்ஷன் ஆகி கோவப்பட்டு இதன் மூலம் ஏதாவது ஒரு அலைச்சல் உங்களுக்கு ஏற்படும்.
வேலையில் பணி சுமை அதிகமாக உங்களுக்கு இருக்கலாம். இதனால வேலை ரீதியா இருக்கக்கூடிய டென்ஷன்களை நீங்க குடும்பத்தில் காட்டவே கூடாதுங்க. எத்தனை டென்ஷன் கோபம் இருந்தாலும் நீங்க வேலையில் மட்டுமே வைத்துக் கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. இதை மற்றவர்களிடத்திலோ குடும்பத்திலோ நீங்க காட்டும் போது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். இந்த நேரத்தில் நீங்களும் உங்களுடைய டென்ஷனை குறைத்துக் கொள்வது முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். இதனால் உடல் சோர்வு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படலாம். 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் விருச்சிக ராசினியர்களுக்கு உடல் நல பிரச்சனைகள் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுபோலவே உணவு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். கண்ட உணவுகளை சாப்பிட்டு உடல் நலத்தை கெடுத்து கொள்ளவே கூடாதுங்க. ஸோ இந்த காலகட்டம் உடல் ரீதியா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வயிறு சார்ந்த தொந்தரவுகள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். இதனால நீங்க வெளியில் சாப்பிடுவதை கண்டிப்பா தவிர்க்கணுங்க. ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். வெளி உணவுகளை தவிர்ப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. வெளி உணவுகளை நீங்க சாப்பிடும்போது உடல் நல கோளாறுகள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதனால பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா வெளி உணவுகளை நீங்க தவிர்க்கணும். அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது விருச்சிக ராசினியர்களுக்கு கண்டிப்பா நல்லதுங்க. அதே போலவே தேவையில்லாத பொருட்களை வாங்கி நீங்க குவிக்கவே கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்த்து கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. ஆனா கண்டிப்பா விருச்சிக ராசினியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத பொருட்களை ஆசைக்காக வாங்கி வைக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னே உங்களை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கண்டிப்பா பண ரீதியான செலவுகளை குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க குறைத்தீங்கன்னா கண்டிப்பா கடன் சுமைகளில் மாட்டிக்கொள்ளாத ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். கடன் வாங்கக்கூடிய ஒரு எண்ணமும் இதனால உங்களுக்கு தோன்றாது. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கவனமாக பார்த்து கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. ஸோ பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் முழுக்க பார்க்கும் பொழுது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இந்த நேரத்துல நீங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும், எந்த மாதிரி தெய்வத்தை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய் கிழமைகளில் மலை மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு நீங்க அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செவ்வாய் கிழமைகள்ல கண்டிப்பா உங்களால முடிந்தால் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்க. அதுபோலவே சஷ்டி கிருத்திகை விரதம் இந்த நாளில் நீங்க விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம சேனல்ல மே 20ஆம் தேதி நடக்கக்கூடிய கிரக நிலையாட்டத்தால் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்திருப்போம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.